வீடு பொருந்துரும். அதாவது இருங்க தெற்கு தெரு பகுதியில ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க. தெற்கு தெரு பகுதியில வந்து நமக்கு குடிநீருக்காக சிண்டெக்ஸ் அமைத்து தரோம்னு சொல்லி நாங்க வந்து சிஎம்க்கு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கோம். நாம எதிர்த்தாப்பி இருக்கிறது. ஆமா அடுத்த தெரு தெற்கு தெரு நோட் பண்ணிக்கோங்க. அந்த வார்டு மெம்பர் யாரு? அந்த வார்டு மெம்பர் இல்லப்பா, கன்சிடர் பண்ண ஏற்றே சொல்லியாச்சு. இப்ப சொல்லியிருக்காங்க, நான் பண்ணிக்கலாம். இல்ல அதுக்கு பதில் கொடுத்து 3 நாட்களுக்குள்ள அது சரி செய்யப்படும். எப்ப வந்துச்சு? அது எப்ப வந்தது? 2 மாசம் ஆகுது. 2 மாசம் ஆயிட்டு அந்த டேட்டா அனுசரிச்சு நான் பேசுறேன். இனி வரைக்கும் வரல. அதே மாதிரி நம்ம தெற்குத்தெரு பகுதிக்கு வந்து கழிப்பிட வசதி வேணும்னு சொல்லி அதுவும் முறையிட்டு இருக்கோம். அதுவும் பெட்டிஷன் சார். அதுக்கு நான் சொல்லவா, நம்ம ஏற்கனவே இந்த இடத்த நாங்க எடுத்து சொன்னீங்கல்ல, அங்க கழிவு கட்டுறதுக்கு அந்த ஏற்கனவே கழிவு தான் திறந்து விட்டாச்சு. ஏற்கனவே கவர்மெண்ட் டாய்லெட் திறந்து விட்டாச்சு. அது யூஸ்ல தான் இருக்குது. அங்க இந்த இடத்த நீங்க எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னீங்க, குடிநீர் தொட்டி கட்டுறதுக்கு, சிண்டெக்ஸ் வைக்கிறதுக்கு. விஷயம் நாங்க பண்ணி நாங்க அதை பாத்துக்கிறோம்னு சொன்னீங்க. அதுக்கு நாங்க வியோட்டாவை பத்தி நான் தாசில்தார்ட்டையும் முறையிட்டு இருக்கோம். பொது இடங்களை வந்து மீட்டெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மூவ் பண்ணி அந்த இடத்த எடுத்து கொடுத்துருங்க. நீங்க கட்டி கொடுங்க, எடுத்து கொடுங்க, நீங்க கட்டி கொடுங்க செஞ்சிடறாங்க. இது போக நமக்கு தண்ணி கிணத்து தெற்கு தெரு பகுதியில வந்து தண்ணி கிணறு பகுதின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில வந்து நம்ம கழிப்பிட வசதி செஞ்சு கட்டடம்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதை வந்து முறையா பயன்படுத்தினாலே போதும். அதாவது கழிப்பிட வசதி செஞ்சு கொடுத்தாலே போதும். அது இருக்கிறத இயங்க வச்சாலே போதும். இல்லாத இருக்கிறத நாங்க எல்லாரும் வாட்டர் பம்பரை கொடுத்து கொண்டு வந்தாச்சு. அது நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ அது யூஸ்ல தான் இருக்குது. யாரும் யூஸ்லன்னு சொல்லலைங்க, யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதான் அதை முறைப்படி நம்ம சுத்தம் முறைப்படிங்கிறது வந்து அந்த ஆளுகளாம் சீப்பாக போட முடியாது. நம்மளே மெயின்டைன் பண்ணி நம்மளே பண்ணிக்கிறது தான். அதுக்கு ஆளு வேணா கொடுக்க சொல்லியிருக்கோம். கொடுத்தா நம்ம இந்த ஒரு மெயின்டைன் பண்ண பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்குது. சம்பளம் அது மக்களே வந்து போயிட்டு மக்களே சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அதுக்கு தொடர்பான ஒரு ஆள் கேட்டிருக்கேன். நான் வரைக்கும் யாரும் வர்றதுக்கு ரெடியா இல்லை, யாருமே வரல. அதுக்கு ஆள் கேட்டிருக்கு. இப்போ சரிம்மா, இப்ப நம்ம கிராம சபை நடத்தணும்னா 38 ஆவணங்கள் வந்து நம்ம பாதுகாக்கிறோம். அந்த 38 ஆவணத்துல வந்து தணிக்கை அறிக்கை வந்து ஒரு முறை கூட நம்ம கிராம சபையில வைக்கவே படல. எதனால வைக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப எங்களுக்கு தணிக்கை அறிக்கை இன்னைக்கு விவாதத்திலே வந்து தணிக்கை அறிக்கை வந்து நம்ம வச்சு எல்லாம் முன்னாடி மார்ச் கட்டணும்ன்றதுதான். ஆனா தணிக்கை அறிக்கை இது வரைக்கும் 4-5 வருஷமா நானும் பயணிச்சிருக்கோம். தணிக்கை அறிக்கை வாசிக்க மாட்டேங்கிறாங்க. எதனால வாசிக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரியல. எங்க வாசிக்கிறீங்க? தணிக்கை அறிக்கை நோட்டு நீங்க வைக்கணும்ல. சரி, நீங்க சொல்லுங்க. அது மாதிரி